ஒவ்வொருத்தரும் போராடிக்கிட்டு இருக்கானுங்க. எல்லாம் அவன் ஒரு ஸ்டைலில் பிக்கப் பண்ணி வர்றது கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். எனக்கே வந்து 87 நான் அறிமுகமானேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 4 வருஷம் கழித்து வடிவேலு அறிமுகமானார். ஆனால் எனக்கு முன்னாடி அவர் பாப்புலர் ஆகி பிக்கப் பண்ணி போய்கிட்டே இருந்தார். நான் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு 96 வரை வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. 95 96க்கு மேலே தான் விவேக்குன்னு ஒரு பாணி கிடைத்தது. விவேக்குன்னு ஒரு ரசிகர் வட்டம் வந்தது. விவேக்கை போட்டால் படம் ஓடும், நல்லா இருக்கும் காமெடின்ற ஒரு நினைப்பு வந்ததுக்கு நான் 9 வருஷம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்துங்களை பற்றி நான் என்ன அதுக்குள்ளே கமெண்ட் சொல்ல முடியும்? எல்லாற்றையும் தீர்மானிப்பது ரசிக பெருமக்கள். காமெடின்னா எப்போவுமே எல்லாருக்கும் வசதி. காமெடியனுக்கு காமெடியாக நடிக்கிறது தான் வசதி. குளத்து மீனை தூக்கி ஆற்றுல போட்டால் கஷ்டப்படும், ஆற்று மீனை தூக்கி கடலில் போட்டால் அது செத்தே போகும். ஆனால் அவன் ஒவ்வொன்றில் பழகியிருப்பான் இல்லையா? நான் வந்து இத்தனை வருஷமாக காமெடி பண்ணேன். ஆனால் இப்போ ஆடியன்ஸ் வந்து டெவலப் ஆகியிருக்கான். அவன் வந்து எந்த மாதிரி நல்ல கதையாக இருந்தால் யார் நடித்தாலும் பார்ப்பதற்கு ரெடியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அற்புதமான ரசிகன் நமக்கு இருப்பதால் நம்ம வந்து எல்லாமே கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அதுக்கான வசதி இருக்குது. நாயினா குலைக்கும், சேவல்னா கூவும், சிங்கம்னா உருமும். அதாவது இயல்பு. ஒரு காமெடி நடிகன் வந்து மைக்கை பிடிச்சான்னா அவன் ஏதாவது 2 ஜோக் சொல்லுவான், நம்மளை சிரிக்க வைப்பான், நம்மளை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது சொல்ல வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, இது ஒரு நாள் 2 நாளில் இந்த இமேஜ் வராது. ஒரு நாசர் வந்த உடனே, இப்போ நான் காமெடின்ற உடனே டக்குன்னு வந்து ஒரு ஜோக் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. இதே வில்ல நடிகர் வந்தால் ஒரு வாட்டி ரேப் பண்ணி காட்டுங்கன்னு கேட்பாங்களா? எங்கே மூஞ்சியில் ஒரு தடவை குத்துங்களேன், அந்த படத்தில் குத்துன மாதிரி ஃபைட்டு மாதிரி ஒன்று அது கேட்குமா? அதெல்லாம் கிடையாது. ஆனால் நகைச்சுவை நடிகனுக்கு மட்டும் அவன் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி நினைக்கிறான். இந்த பையன் நம்மளை சந்தோஷப்படுத்துகிறான். நைட்டு அத்தனை பிரச்சனையை பார்த்துட்டு நான் நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் நேரம் சிரிச்சு படுத்தோம், இவனால தான்டா சிரித்தேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை அவங்க மனசில் போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த டெபாசிட், அதுக்கு கிடைக்கிற வட்டி தான் நம்மளை பார்த்த உடனே அவன் மேடையில் பார்த்த உடனே கைத்தட்டுறான், சிரிக்கிறான். அவ்வளோதான். அவனை சந்தோஷப்படுத்துகிறேன் நான். அதற்கு அவன் செய்கிற பிரதிவுபாரம் கைத்தட்டல்கள், நம்மளை பார்த்த உடனே ஒரு சிரிப்பு, இதெல்லாம் தான். இது கடவுள் கொடுத்த வரம். எவ்வளவு நாள் சிரிக்க வைக்க முடியுமோ அவ்வளோ நாள் சிரிக்க வைப்போம். ஏன் எந்த ஹீரோவோடய நான் தொடர்ந்து நடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதாவது வில்லங்கமாகவே கேட்குறீங்களே. எல்லாருமே அவங்கவுங்க பாணியில் நடிச்சுட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்திருக்கிற விஷ்ணுன்னு ஒரு லேட்டஸ்ட்டு ஹீரோ வந்திருப்பார், ஜெயின்னு ஒரு ஹீரோ வந்திருப்பார், பரத்னு ஒரு ஹீரோ வந்திருப்பார், தனுஷ் இருக்கார். இவங்ககிட்டலாம் போய் நீ ஏன் சிவாஜி மாதிரி நடிக்கலன்னு நான் கேட்பேனா? அந்த காலத்துக்கு அது நடிப்பு, இந்த காலத்துக்கு இது நடிப்பு. ஒரு எம்ஜிஆர் தான், ஒரு சிவாஜி தான், ஒரு ரஜினி தான் இல்லையா, ஒரு கமல் தான். அது மாதிரி அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை இருக்குது. ஸோ அவங்கவுங்க இப்போ உள்ள யூத்துக்கு பிடிக்குதே. இளையராஜான்னு போட்டால் தேட்டரில் கை தட்டினது ஒரு காலம், யுவன் சங்கர் ராஜான்னு போட்டோன்னா இன்றைக்கி தேட்டரில் கை தட்டுறாங்களே. ஸோ ஆடியன்ஸ் மாறிக்கிட்டே வர்றான். அடுத்த ஜென்ரேஷன் உள்ளே இறங்கிட்டான் தேட்டருக்குள்ளே. நம்ம வந்து இப்போ அவர் தான் சிறந்த இசையமைப்பாளர், இவர் சுமார், அவர் பெருசு, இவர் பெரிய நடிகர், இவர் சுமாரான நடிகர், நம்ம யார் சொல்கிறதுக்கு? தீர்மானிப்பவன் ரசிகன், அவன் தான் நமக்கு முதலாளி. அது நானே என்ன வித்தியாசமாக தான் பார்த்தேன் அந்த படத்தில். இந்த உடம்பே இருக்காது அந்த படத்தில். நீங்கள் படத்தை பாருங்கள், அதில் ஒரு பெரிய வெடி இருக்குது. ஆனால் அந்த காமெடி வந்து நிச்சயமாக பட்டி தொட்டி எல்லாமும் கூட, சிட்டி மட்டும் இல்லை பட்டியிலையும் ரசிக்கப்படுகிற ஒரு பெரிய ஒரு காமெடியாக வந்து மாட்டியிருக்கு. நான் பிரபுதேவா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து கட்டாயப்படுத்தி பண்ண வச்சார். நான் மட்டும் விஷால், சமீரா ரெட்டி, பிரபுதேவா படம்னா நல்ல மியூசிக், நல்ல டான்ஸு, நல்ல விஷுவல்ஸு எல்லாமே இருக்கும் இல்லையா? அதில் வந்து எனக்கு ஒரு சாங்கே கொடுத்துருக்காரு. சாங்கில் வருவேன் நான். சமீரா ரெட்டி ஆஸ் யூஷுவல் ஹீரோயின், நாங்கள்லாம் ஒன் சைடு தானே லவ் பண்ணுவோம், மறுபடியும் தான் அதுங்க பதிலுக்கு எங்களை லவ்வே பண்ணாத, ஹீரோவை தானே லவ் பண்ணுவாங்க அவங்க. அப்போ தானே சுவிட்சர்லாந்தில் போய் டான்ஸ்லாம் ஆட முடியும். எங்கள் கூட எங்களை லவ் பண்ணி என்ன பிரயோஜனம்? ஸோ நாங்கள் கூவத்தில் விழுந்துருவோம், எங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஸோ அதனால் ஆஸ் யூஷுவல் நான் வந்து சமீரா ரெட்டியை ஒன் சைடாக லவ் பண்ணுவேன். அந்த லவ் என்ன ஆச்சு, அது எப்படி போகுது, அது எப்படி மாறிச்சு, கடைசியில் இவனுக்கு என்ன ஆச்சு, அதெல்லாம் அந்த கடையில் வரும். இதில் வந்து ஒரு ஜிம் ட்ரெயினராக வரேன். ஒரு காலேஜில் உள்ள ஒரு ஜிம்முக்கு நான் தான் ட்ரெயினர். எனக்கு 6 பேக் பாடி, விஷால் சூர்யா மாதிரி எனக்கும் 6 பேக் பாடி இருக்குது. அது எப்படி வந்துச்சு, என்ன ஆச்சுன்றதை படத்தை பாருங்கள். இந்த
லிஸ்ட்டு எதுக்கு? ஏன்னா இது இப்போ உள்ள படங்கள் வந்து எப்போ வெளிவருதுன்னு யாருக்குமே தெரில. படம் ஷூட் பண்ணுறாங்களே ஒழிய அப்புறம் எப்போ வெளியே வருது, எப்போ தேட்டர் கிடைக்குது, முந்தி மாதிரிலாம் கரெக்டாக ஒரு டேட் சொன்னால் அந்த டேட்டுக்கெல்லாம் இப்போ படங்கள் வர்றது இல்லையே. அதில் சில குழப்பங்கள் இருக்குது போல இருக்குது. நமக்கு நடித்து கொடுக்குறது தான் நம்ம வேலை, ரிலீஸ் பண்ணுறது என் வேலை இல்லை. படம் எப்பப்போ வருதோ அப்போல்லாம் பாருங்கள். ரஜினி கூட நடிச்சேன்னாக்கா டேரக்டர் விரும்பினார், ரஜினி விரும்பினார், அந்த கதை கேட்டது என்ன, அதனால் நான் போய் நடித்தேன். கமல் சாரோட நடிக்க மாட்டேன், நான் என்ன விரதமாக இருக்கேன்? அதெல்லாம் இல்லையே. அவர்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வியை. நான் ரெடி. எந்த இண்டஸ்ட்ரியில் பிரச்சனை இல்லை, எந்த அலுவலகத்தில் பிரச்சனை இல்லை, எந்த வீட்டில் பிரச்சனை இல்லை. பிரச்சனை இல்லாமல் ஒரு வீடு இருக்கா? பிரச்சனை இல்லாமல் ஒரு ஆஃபீஸ் நடக்குதா? பிரச்சனை இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் நடக்குதா? நாடு ஃபுல்லாக பிரச்சனை தான். அதுக்கு மத்தியில் நீந்தி வெளியே வர்றது தானே நம்ம வேலை. அந்த போராட்டம் தானே வாழ்க்கையே. ஸோ சினிமாவுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும். எல்லோரும் சினிமா. ஆனால் ஒன்று, உங்களை மற்ற எந்த இண்டஸ்ட்ரியிலையும் இது கிடையாது. இப்போ ஒரு நண்பர் கார்ப்பரேஷனில் வேலை செய்கிறாரு, ஒரு நண்பர் கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஒரு நண்பர் ஐடி ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரு, ஒருத்தர் தனியாக தொழில் பண்ணுறாரு. இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லுவாங்களா? அந்த மாதிரி அமையாது எல்லாருக்கும் வேலை. ஆனால் எங்கள் வேலை உங்களை சந்தோஷப்படுத்துவது மட்டும்தான். அதுக்கு காசு கொடுக்குறாங்க, அவ்வளோதான். ஆக அப்படி உங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பதற்காக, உங்களுக்கு பொழுதுபோக்கு அம்சமாக அமைவதற்காக நாங்கள் படாத பாடுபட்டு ஒரு படத்தை எடுத்தால் அதை பார்க்க தியேட்டருக்குள்ளே வரமாட்டேங்கிறீங்க, சிடியை வாங்கி போட்டு வீட்டில் பார்க்குறீங்க. இதெல்லாம் நியாயமா? நான் உனக்காகவே வாழ்கிறேன், நீ என்ன வாழ வையேன்? தியேட்டருக்குள்ளே வா, படத்தை பாரு, நல்லது கெட்டது சொல்லு. குடும்பத்தோடு போய் தேட்டரில் படம் பார்த்தா தான் அது அந்த அந்த தொழில் ஜீவிக்கும், இல்லாட்டி நசித்து போகும். தேட்டரில் எப்படி நடத்துவாங்க? படம் எப்படி எடுக்க முடியும்? எத்தனை கோடி போட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க தெரியுமா? முந்தி மாதிரிலாம் இல்லை. இப்போல்லாம் 10 கோடி 20 கோடின்னு பட்ஜெட்டு, 100 கோடியெல்லாம் தொடுது சில படங்கள். அவ்வளவும் எதுக்காக கஷ்டப்படுறாங்க? நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ரசிக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சத்தை கொடுக்க வேண்டும், உங்களுக்கு ஒரு சண்டேனா சினிமாவுக்கு போல ஒரு ஹாப்பினஸ். ஸோ மக்களின் சந்தோஷத்திற்காக இருக்கின்ற ஒரு தொழில்னா இந்த சினிமா தொழில். இதை நசித்து போக விடாமல் பாதுகாப்பது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சா சினிமாவை வாழ வைக்கலாம். தேட்டருக்கு போய் தான் படம் பார்ப்பேன், நான் இந்த டிவிடி அதெல்லாம் வாங்கி வீட்டில் போட்டு மொத்தமாக பார்க்குற வேலை பண்ண மாட்டேன். பாவம், இந்த ஒரு 30 ரூபாய்க்கு வாங்குகிற சிடியில் ஒரு 3000 பேருடைய உழைப்பும் ஒரு பல கோடி ரூபாய், ஒரு 3 கோடி மினிமம் வச்சாலே 3 கோடி 4 கோடி இல்லாமல் இன்றைக்கி படம் எடுக்க முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு தயாரிப்பாளர் தயாரிக்கிறான். அதை 30 ரூபா போட்டு வீட்டில் எல்லாரும் போட்டு ஒரு திருட்டு விசிறியை பார்த்துட்டிங்கன்னா அந்த தொழில் எப்படி வளரும் இல்லையா? இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய கொள்ளைக்கு நம்ம உடந்தையாக இருக்கிற மாதிரி. முகமூடி போடாத கொள்ளைக்காரங்க நீங்கள்லாம், அவ்வளோதான். அது செய்யக்கூடாது. தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள், சினிமாவை வாழ வைங்க. கட்சியே இல்லாமல் இருக்கிற என்கிட்ட கட்சியை பற்றி நீங்கள் கேட்டதே தப்பு. எனக்கு அரசியல் தெரியாது, என் வாழ்க்கையில் அரசியல் கிடையாது. அப்படி அரசியல் என் வாழ்வில் நுழைந்தால் அன்னைக்கு எனக்கு சினிமா கிடையாது. ரெண்டில் நான் தெளிவாக இருக்கேன். ஸோ இப்போ நான் சினிமாவில் இருக்கேன். அரசியலை பற்றி நோ கமெண்ட்ஸ். ஒரு விளைவையும் ஏற்படுத்தாது. மக்களுக்கு அறிவு வரும், பொதுமக்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். பொது இடத்துல நல்லபடியாக நடந்துக்கணும், டிராஃபிக் ரூல்ஸை மீறக்கூடாது. 4 லேன் வந்துருச்சு, டிராஃபிக்லாம் இப்போ நல்லா ஆகிட்டு வருது. இப்போ நமக்கு நிறைய பாலங்கள் கட்டப்படுது, ரோடுகள்லாம் சீரமைக்கப்படுது. இனிமேல் வரக்கூடிய ஜென்ரேஷன், யங்கர் ஜென்ரேஷன் நல்லபடியாக நடந்துப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னை இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னை டவுன்லோட் பண்ணி பஃபரிங் எல்லாம் தாங்கி அப்புறம் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எனக்கு வேணும். தேங்க்ஸ்.